ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த ரெசிபிக்கு டோட்டலாக ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். அது கொஞ்சமாக மட்டும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதோட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர், கொஞ்சமாக உப்பு, லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கங்க. கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவு கூட தாராளமாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி சர்க்கரை கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கு இல்லைங்களா, மீதி சர்க்கரை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து தண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒவ்வொன்றா உள்ளே போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து சுறுசுறுப்பில் உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.